வணக்கம் பவித்ரா. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக்கு அவரது வீட்டில் தற்பொழுது இன்று காலை முதல் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜாபர் சாதிக்கு தொடர்புடைய இடங்களிலும் சோதனையானது தொடங்கி இருந்தது. அதனைத் தொடர்ந்து திரைப்பட இயக்குனர் அமீர் வீட்டில் சோதனையானது நடைபெற்றது. மேலும் ஜாபர் சாதிக் ஏற்கனவே திமுகவில் இருந்தவர். இதன் அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்தியது. அவருக்கு தொடர்புடைய பலரிடம் சோதனையானது நடைபெற்றது. அவருக்கு தொடர்புடைய உறவினர்கள், அவரது நண்பர்கள், அவருக்கு தொடர்புடைய இடங்களில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளாகட்டும், போலீசார் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளாகட்டும் சோதனையை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் திமுகவில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட பொறுப்பாளர் சிற்றரசு என்பவரது வீட்டிலும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. தீநகரில் இருக்கக்கூடிய இயக்குனர் அமீரின் அலுவலகத்தில் சோதனை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தீநகரில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட பொறுப்பாளர் சிற்றரசு என்பவரது வீட்டிலும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கடந்த ஒரு 1.5 மாதமாகவே ஜாபர் சாதிக் தொடர்பான வழக்கில் பல்வேறு தரப்பினரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவருக்கு தொடர்புடையவர்களுடன் விசாரணை நடத்துவதன் அடிப்படையில் அவருக்கு தொடர்புடைய பல்வேறு நபர்களின் வீடுகளில் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று ஏற்கனவே ஜாபர் சாதிக்கின் வீட்டிற்கு வைத்த சீல் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அகற்றப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் ஜாபர் சாதிக் வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. ஜாபர் சாதிக் வீடு மட்டும் இல்லாமல் திமுக மாவட்ட பொறுப்பாளர் சிற்றரசு என்பவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருவதாக தகவலாக கிடைத்திருக்கிறது. மேலும் அவர் வீட்டில் நடைபெறக்கூடிய சோதனை தொடர்ந்து அங்கு ஏதாவது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்படலாம். அதன் அடிப்படையில் இந்த சோதனையானது விரிவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று முக்கியமாக இயக்குனர் அமீர் வீட்டிலும், அதே போல திமுக மாவட்ட பொறுப்பாளர் சிற்றரசு வீட்டில், அதே போல சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை மொத்தம் 35 இடங்களில் ஜாபர் சாதிக் அந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக போலீசார் 35 இடங்களில் அவருக்கு தொடர்புடையவர்கள் வீடுகளில், அலுவலகங்களில் சோதனையை மேற்கொண்டிருக்கின்றனர். பவித்ரா, தொடர்ச்சியாக இந்த சோதனையானது தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் இந்த சோதனையை வைத்து இதில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள், இதில் ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டால் அதன் அடிப்படையில் போலீசார் இந்த விசாரணையை நீட்டித்து அதன் அடிப்படையில் இன்னும் இதில் பலர் சிக்குவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.